செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி எந்த அளவுக்கு கேவலமான கேடுகட்ட கட்சி அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான உதாரணம் என்ன தெரியுமா? சமீபத்துல செங்கோட்டையன் கொடுத்த பிரஸ் மீட். அந்த பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் சொல்றாரு, படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு நாங்க சாதி குறிப்பிட்டு ஐடி கார்டு குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அத பார்க்கும்போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏதோ தெரியாம பேசுறாரு போல. ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாரு. வாய் தவறி ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு நான் நெனச்சேன். ஏன்னா 9 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்த ஒரு நபர், இப்ப மாணவர்களுக்கு சாதி பெயர் குறிப்பிட்ட ஐடி கார்டு குடுப்போம்ன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல எப்பேர்ப்பட்ட பிரச்சனை வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா அவர் பதிவு பண்றாருன்னா, ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு போலன்னு நெனச்சுக்கிருந்தேன். ஆனா, அவைங்க தெரிஞ்சே தான் அந்த வார்த்தைய பயன்படுத்தியிருக்காய்ங்க. என்ன ரீசன்னா, பெயருக்கு தான் தமிழக வெற்றி கழகம். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் தமிழர்களோட உரிமைய நாங்க காப்பாத்துவோம்னு இவைங்க சொல்றாய்ங்க. ஆனா, தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா இவைங்க ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலத்தை சம்பந்தப்பட்ட நபர்கள இவைங்க அரசு பிரதிநிதியா உட்கார வைக்கிறானுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயோட ஜோசியக்காரன் ஒருத்தன். அவன் பேரு வந்து விஷ்ணு ரெட்டி. அவனுக்கு முதல்வர் பொது நிகழ்வு ஆலோசகர்ன்னு சொல்லி ஒரு போஸ்டிங்க குடுத்தாய்ங்க. அந்த போஸ்டிங் குடுக்கும்போதே எல்லாரும் செருப்பால அடிச்ச மாரி கேள்வி கேட்டாங்க. இத பண்ணாத, இது தப்பு. ஒரு ஜோசியக்காரனுக்கு முன்னுரிமை குடுக்காத. நம்ம மாநிலத்தினுடைய தன்மைய மாத்தாத அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அதுவும் பெரியாரை கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு நீங்க பகுத்தறிவுன்ற ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இன்னைக்கு சுய அறிவே இல்லாம நீங்க திருட்டு வேலைய பார்க்குறீங்க, பார்க்காதீங்கடான்னு எல்லாருமே சொன்னாங்க. உடனே அத வாபஸ் வாங்குனாய்ங்க. இப்ப இது அசிங்கமா போயிடுச்சு. இப்ப திட்டமிட்டு என்ன பண்றாய்ங்க, அரசாணைய வெளியிடாம அரசாங்க பதவிய தூக்கி இவனுங்க விஜய்க்கு புரோக்கர் வேல பார்த்தவனுக்கெல்லாம் பதவி குடுத்துட்டு இருக்கிறானுங்க. அதுல மிக முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தோம்னா, முதல்வருடைய தனிச் செயலாளர் அப்படின்ற போஸ்டிங்க தூக்கி ஜெகதீஷ் பழனிசாமின்னு சொல்லி விஜய்க்கு புரோக்கர் வேலை பார்த்த ஒருத்தனுக்கு தூக்கி குடுக்குறாய்ங்க. சரி, விஜய்க்கு இத்தன நாள் புரோக்கர் வேலை பார்த்தான், அவனுக்கு தூக்கி குடுத்த ரைட்டு. அடுத்து முதல்வருடைய அரசியல் ஆலோசகர்ன்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமிய உட்கார வைக்கிறானுங்க அரசு பதவி குடுத்து. இந்த ஆளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் யார் அவன்? ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிக்கு வேலை பார்த்த ஒரு புரோக்கர். அவன் தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டு வர நபரா? ஏன் மிக முக்கியமான பொறுப்பு இதெல்லாம். தமிழர்களை அடையாளப்படுத்தக்கூடிய கூடிய ஒரு பொறுப்பு. மற்ற மாநிலத்துல இதெல்லாம் ஒத்துப்பாங்களா? ஆந்திராவிலயோ, கர்நாடகாவிலயோ தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்ட, இல்ல தமிழ்நாட்டை கூட விட்டுருங்க. ஆந்திராவுல ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நபர இவங்க அரசு பதவியில உட்கார வச்சிருவாங்களா? இல்ல கர்நாடகாவுல ஒரு மலையாளிய கொண்டு வந்து அரசு பதவியில உட்கார வச்சிருவாங்களா? மாட்டாங்க. அங்க ஒரு ரணகளமே நடக்கும். கலவரமே நடக்கும். ரத்த பூமியா மாறி தொலையும். ஏன்னா அங்க இருக்கிறவன்லாம் ரோஷக்காரன், மானக்காரன், சோத்துல உப்பு போட்டு திங்கிறான். தமிழர்கள் மாதிரி சோத்துல உப்பு போடாம மானங்கெட்டு நமக்கு என்ன நடந்தா என்ன அப்படின்னு தெரியல. அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான கேவலமான செயல்களை மக்களை ஏமாத்திக்கிட்டு நாங்க மக்களுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தாவேகாரனுங்க. இது வரைக்கும் என்னால சில விஷயத்த பொறுத்துக்க முடியுது. ஆனா ஒரு எரும மாட்டை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. யார் அந்த எரும மாடுன்னு பார்த்தோம்னா, தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதின்னு சொல்லி நம்ம ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளரை வெங்கட் நாராயணன் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. யார் இந்த ஆளு? இந்த ஆளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு தமிழக அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதின்ற பதவியை தூக்கி கொடுக்குறீங்க? இப்படி ஒரு விஷயத்த கர்நாடகாவிலேயோ, ஆந்திராவிலேயோ, இல்ல கேரளத்திலேயோ, இல்ல வேற ஒரு மாநிலத்திலோ நடந்துருமா? நடந்துனா சும்மா இருப்பாங்களா அந்த ஊர் மக்கள்லாம்? சும்மா இருப்பாங்களா? கமலு ஒரு மேடையில ஒரு உண்மைய போட்டு உடைச்சாரு. என்னன்னு? தமிழ் தான் நமக்கு தாய்மொழி. அதுலருந்து வந்த மொழிகள தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு பதிவு பண்ணாரு. இதுக்கே கர்நாடகாவுல நம்ம தமிழ் நடிகர்கள கூப்பிட்டு உட்கார வச்சு லாக் பண்ணிட்டாய்ங்க. கமலோடைய படம் ஓட விடாம பிரச்சனை பண்ணாய்ங்க. சாதாரண ஒரு விஷயத்த, இத்தனைக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்கே அவங்க கொந்தளிச்சாய்ங்க. அதுவே பொறுத்துக்க முடியாத ஒரு நபர்கள். ஆனா அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீ ஒரு வேற மாநிலத்தை சம்பந்தப்பட்டவன தூக்கி கொண்டு வந்து நீ இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிரதிநிதியா உட்கார வைக்கிறன்னா, உனக்கு என்ன நெஞ்சழுத்தம் இருக்கும்? அதுவும் குறிப்பா இப்ப கர்நாடகாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய காவேரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ இந்த சூழல்ல இந்த விஷயத்த செய்யறன்னா, அந்த பிரதிநிதி, அந்த வெங்கட் நாராயணா யாருக்கு சாதகமா பேசுவான்? எப்படி தமிழ்நாட்டோட உரிமையை மீட்பதற்கு, அவன் காப்பதற்கு அவன் எப்படி உண்மையா இருப்பான்? இதுக்கு விளக்கம் குடுக்குறாரு நம்ம அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார். அது ஒண்ணும் மிக முக்கியமான பொறுப்புலாம் இல்லங்க. அது சும்மா சாதாரண பொறுப்பு தான். அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அவரால முக்கிய முடிவு எடுக்க முடியாது அவரால. அதுவும் அவர் வந்து எல்லாரும்
கர்நாடகாவை சார்ந்தவர்னு சொல்றாங்க. அவர் தெலுங்கானாவை சார்ந்தவரு. அவர் கர்நாடகால பொழப்பு தான் நடத்துனாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதான் ஒரு ஒண்ணுமில்லாத சாதாரண பதவி தானே. மிக முக்கியமான விஷயங்கள முடிவுகள் எடுக்க முடியாது தானே. அப்ப எதுக்கு இதுக்கு இந்த தற்குறி பயலுக்கு, இந்த முட்டா பயலுக்கு, இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத இந்த கேவலவாதிக்கு எதுக்கு இந்த பதவி? ஒண்ணுமில்லாத பதவி தானப்பா. ஏன் ஒண்ணுமில்லாத பதவிய உங்க தாவேக்கால கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தனுக்கு குடுக்க வேண்டியதானப்பா? தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிடா. அது எவ்வளவு முக்கியமான போஸ்டிங். அந்த போஸ்டிங்க தூக்கி நீங்க இன்னொருத்தனுக்கு குடுக்குறீங்கன்னா, இது எவ்வளவு கேவலமான விஷயம். இதுவே அடிப்படை உரிமை மீறல்பா. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இந்த மாநிலத்துல இந்த மண்ணை சார்ந்த ஒருத்தனை நீ உட்கார வைக்காம, நீ இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ற. எல்லாரும் சொல்லுவாங்க திமுக ஆட்சியில வந்து பிறமொழியாளர்கள் ஆதிக்கம் அப்படிம்பாங்க. பிறமொழியாளர்களை எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லி கண்ட்ரோல்ல வச்சுக்கிச்சு இந்த திமுக. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிறமொழியாளராலையுமே திமுகவினுடைய தலைமையை தட்டி கேட்கவோ, தலைமையை வந்து எதிர்த்து நிக்கவோ, இல்ல தலைமை போஸ்டிங்க்கு ஆசைப்படவோ முடியாது. ஆனா நல்லா கவனிங்க. தாவேக்கால மட்டும்தான் மிக முக்கியமான பொறுப்புகள்ல பிறமொழியாளர்களை உட்கார வைக்கிறாங்க. அவங்க உட்கார வச்சது கூட தப்பு இல்ல. அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். ஆனா கட்டுப்படுத்த முடியாம மிக முக்கியமான அமைச்சர் பதவியா இருக்கட்டும், மிக முக்கியமான பிரதிநிதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் தூக்கி நீங்க அவங்கள உட்கார வைக்கிறீங்க. இப்ப இந்த வெங்கட் நாராயணா அப்படின்ற இந்த நபருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. அந்த ஆளுக்கு டெல்லியில ஒரு வீடு, தமிழ்நாட்டுல ஒரு வீடு, தனித்தனி வீடு. இப்போ அந்த ஆளுக்கு சம்பளம் வர கொடுப்பீங்க. இதெல்லாம் யாரு உங்க அப்பா வீட்டு காசு வந்து கொடுக்குறீங்களா? விஜய் உங்க அப்பா வீட்டு காசு வந்து தூக்கி கொடுக்க போறாரா? இல்ல. தமிழ்நாட்டு மக்களோட வரி படத்துல தானே தூக்கி கொடுக்க போறீங்க. அது ஒரு தமிழனுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. மிக முக்கிய முடிவே எடுக்க முடியாதான். அது ஒண்ணுமில்லாத பதவியா? ஒண்ணுமில்லாத பதவிக்கு ஒரு ஒண்ணுமில்லாத உதவாக்கரை நீங்க எதுக்கு உட்கார வைக்கிறீங்க? ஏன் தற்குறி பயல உட்கார வைக்கிறீங்க? அது என்ன ஒண்ணுமில்லாத பதவியா அது? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், தமிழ்நாட்டுல இருந்து ஒரு அமைச்சர் போயிட்டு டெல்லியில ஒரு அமைச்சர் சந்திக்கணும் அப்படின்னா கூட, இவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து இவங்களுடைய பார்வையில தான் அங்க எல்லாமே நடக்கும். ஒரு சின்ன சின்ன நலத்திட்டங்கள் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா, இவங்க தான் அதை கொண்டு வர போறாங்க. ஏங்க ஒரு நாட்டுக்கு ஒரு தூதுவர் இருப்பாரு இல்லங்க. அதெல்லாம் எப்பேற்பட்ட பதவி. அது என்ன ஒண்ணுத்துக்கும் இல்லாத பதவின்னு சொல்ல முடியுமா? எனக்கு புரியல. மானங்கட்டத்தனமா இங்க இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பேச்சுக்கு அறிக்கை கொடுத்துட்டு அப்படியே சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் அரசியல ஈடுபடுற மாதிரி தெரியல. இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு தெரியல. நாங்க ஜல்லிக்கட்டுக்கு நின்னோம், நாங்க அதுக்கு நின்னோம், இதுக்கு நின்னோம். வீட்டுல தாயா புள்ளையா வளர்க்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு பிரச்சனைனோட நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நம்ம மண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நம்ம உரிமைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இங்க யாரும் வந்து நிக்கல. நான் ஒரு தனிநபர் ஒரு யூடியூப் சேனல்ல உட்கார்ந்து பேசுறேன். ஆனா திமுக, அதிமுக, நாம் தமிழர் நீங்களாம் எப்பேற்பட்ட கட்சி? கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா மக்களோட பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்கீங்க, மக்களுக்காக நின்றுருக்கீங்க. எல்லா விஷயத்திலயும் உங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. ஆனா இப்போ தேர்தல் அரசியல் மிக முக்கியமா போயிடுச்சு. சுயநலம் சார்ந்து போயிட்டீங்க பூரா பேரும். ஐயா மணியரசன் ஐயா இறங்கி வந்து போராட்டம் பண்றாரு அவர் வயசுக்கு. இன்னைக்கு நீங்களாம் ஒண்ணு சேர்ந்திருக்க வேணாம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு சில விஷயத்த சொல்லி கொடுத்துருக்க வேணாம்? இதுல தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் இந்த விஷயத்தை எடுத்து வச்சு டிபேட் நடத்துற மாதிரி எனக்கு தெரியல. மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்த மாதிரி தெரியல. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. பாக்கியராஜ் அவர் வந்து இறந்து போயிட்டாரு. வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அங்க போய் உட்காந்து முழு நேரமா நீங்க கவரேஜ் கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல. தனுஷ் வந்தாரு, அழுதாரு, சாந்தனுவை கட்டி பிடிச்சி உருண்டாரு. இங்கிட்ட அர்ஜுன் நடந்து வரும்போது பாருங்க, இங்க இவர் விஜய் டிவி புகழ் நடந்து வரும்போது என்ன நினைச்சு பாருங்கன்னு இப்படி எல்லாம் டைட்டில் வைக்க தெரியுது இல்ல. எவனாவது ஒருத்தன் இது தப்புன்னு கேட்க தோணுச்சாடா? ஏன்னா ஒரு ஊடகத்துக்கு தப்புன்னு கேட்க தோணுச்சா? ஒரு சாதாரணமா ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டான். நம்மளால எப்படி ஒரு போராட்டத்தை நடத்த முடியும்? சரி போராட்டத்தையும் நடத்தலாம் முன் வந்தா கூட, இந்த மானம் இல்லாத, வெக்கம் இல்லாத இந்த மக்கள் எப்படி இது நம்மளோட உரிமைக்கான போராட்டம்னு சொல்லி எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து நிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. மக்கள் மழுமட்டித்தனமா போயிட்டான். அவனுக்கு தெரியல எது நம்மளோட உரிமை அப்படின்ற அடிப்படை விஷயம் கூட தெரியல. இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்ட விஜய் ரசிகர்கள்லாம் உட்கார்ந்து கொந்தளிக்கிறான். இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்குன்றான். டேய் இது தப்பு தான்டா, இது தப்பு தான். உன் வீட்டு ரேஷன் கார்டுல
உங்க அப்பன் பேரை எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பேரை தூக்கி போட்டு இவன் தான் உங்க வீட்டுக்கு இனிமேல் குடும்ப தலைவன் சொன்னா தப்பு இல்லையாடா? அதுக்கு நிகரான ஒரு செயல் தான்டா இது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா ஒரு தமிழரை உட்கார வைக்காம தாவேக்கால அந்த அளவுக்கு அறிவு கூட இல்லாத பூரா பேரும் தற்குறியாவடா இருக்கீங்க எல்லாரும். மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இது மிகப்பெரிய உரிமைக்கான ஒரு பிரச்சனை. நம்ம உரிமையை நம்ம தான் மீட் ஆகணும். நம்ம தான் ஒண்ணு சேர்ந்து ஆகணும். மறுபடியும் இந்த தமிழ்நாட்டுல உரிமை மீட்பு போராட்டம்னு சொல்லி ஒரு விஷயம் இங்க உருவாகி தான் ஆகணும். நம்மலாம் அதுக்காக ஒண்ணு சேர்ந்து தான் ஆகணும். தெரியல. இந்த வீடியோவை ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணலாம். சேனல்ல ரிப்போர்ட் அடிக்க முயற்சி பண்ணலாம். நம்ம மேல வழக்கு போட்டு உள்ள வைக்க முயற்சி பண்ணலாம். மக்களை தூண்டுறான், போராட்டத்துக்கு தூண்டுறான், இவன் இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கான்னு சொல்லி நம்ம மேல 1008 குற்றச்சாட்டை இந்த வீடியோ மூலியமா நம்ம மேல முத்திரை குத்த முடிவு பண்ணலாம். நம்மளை தூக்கி உள்ள கூட போடலாம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இவங்கள மாதிரி உட்காந்து பவுடர் கசக்கிட்டு, குழந்தைங்க மேல கையை வச்சுக்கிட்டு, பெண்கள் மேல கையை வச்சுக்கிட்டு, இந்த சமுதாயத்துக்கு சீர்கேடை ஏற்படுத்திட்டு நம்ம இந்த சமுதாயத்துல வாழல. மக்களுக்காக பேசுறோம். தினந்தோறும் பேசுறோம். நான் பேசின இந்த அரசியல்ல விஜய் 1% கூட பேசியிருக்க மாட்டாரு. ஏன்னா பேசுறதுக்கு தெரியாது. எழுதி கொடுத்தா மட்டும்தான் விஜய்க்கெல்லாம் வாய் வரும். சொந்தமா யோசிக்கிற சுய அறிவெல்லாம் விஜய் கிடையாது. சுய அறிவே இல்லாத ஒரு நபர் தான் விஜய். இதெல்லாம் விஜயோடைய மேற்பார்வையில தான் நடக்குதாங்கிறதே எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு, சந்தேகமா இருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேர்வோம்.